விடாமல் அடமழை பெஞ்சின்னு இருக்கும். அப்போ கூட இவ்வளோ நேரம் கரண்ட்டை நிறுத்தவே மாட்டாங்க. நேற்று நைட்டு லேசாக தான் மழை பெஞ்சுது. காலைல வரைக்கும் கரண்ட்டை நிறுத்தி வச்சுட்டாங்க. புழுக்கத்தில் தூக்கமே இல்லாமல் சிவராத்திரிக்கு கண்ணு முழிக்கிற மாதிரி தான் நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சிக்கிட்டு இருந்தோம். காலையில் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக தேடுதல் வேட்டை தான் இன்றைக்கி நடந்தது. எல்லாரோட ஆதார் கார்டும் இருக்குது, என்னோட ஆதார் கார்டை காணோன்னு காலையிலே ஹஸ்பண்டு தேட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கூட சேர்ந்து நானும் தேடுறேன்னு மார்னிங் சாப்பாடு செய்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு கொஞ்சமாக ரவையை எடுத்து ரவை உப்புமா செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன். நேற்று சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன்னா அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து தயிர் ஊற்றி கலக்கி ஆளுக்கு ஒரு டம்ளர் மார்னிங் சாப்பாடாக கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆதார் கார்டை தேடி பார்க்குறேன். இப்போ வரைக்குமே அந்த ஆதார் கார்டு எங்கே ஒழிஞ்சிருக்குதுன்னு தெரியவே இல்லை. அவசரத்துக்கு நம்ம தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கிறேன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அவசரத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை தேடும்போது கிடைக்காம இருந்த அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வெண்டைக்காய் சாம்பார் தான் வச்சேன். பாவக்காய் கொஞ்சம் இருந்தது, அதை எடுத்து வறுத்து வச்சுட்டு வத்தல் கொஞ்சம் வறுத்து வச்சுட்டேன். மார்னிங்க்கு குருமா செய்யலான்னு பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன்னா அதை எடுத்து வெங்காயம் தக்காளி மசாலா ஐட்டம்லாம் போட்டு பொரியல் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இதை நீங்கள் பொரியலாக சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க, யூ சாய்ஸ்ன்னு சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.